வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. என்ன செய்தி அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. அதில் ஒரு ட்விஸ்ட்டு, 27 கிடையாதுங்க, 26ஆம். என்னடா புதுசாக கதையை சொல்கிற அப்படின்னு சில பேர் கேட்கலாம். வாங்கினதே 27, அதில் ஒன்று ஏசி சண்முகத்துக்கு கொடுக்க போகிறாங்களாம் பாஜக. ஏசி சண்முகம் அவர்களுக்கு கொடுக்கறது தப்புன்னு சொல்லலை. அப்போ கூடுதலாக அதிமுக கிட்ட தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதானே. தனக்கு கிடைத்த ரொம்ப கம்மியான தொகுதிகளில் எதுக்கு உள் ஒதுக்கீடாக ஒதுக்கணும்? ஏற்கனவே பாஜக தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ இந்த செய்தி வேறையா அப்படின்னு சொல்லிட்டு முதல் டாப்பிக்கை பார்த்துட்டு, ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா, தினமலர் இருக்காங்களே, ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. பாஜக தொண்டர்கள் கூட்டணியில் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். உடனே சில பேர் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன விஷயம் தினமலரில் செய்தியாக வந்திருக்குங்க. தினமலர் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் பழனிசாமி மீது கூட்டணி கட்சிகள் அதிருப்தி, யாரிடமும் பேசாமல் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டதால் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக ப்ராப்பராக கான்வர்சேஷனே நடக்கலையாம். தினமலர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காராம். காரணம் இந்த தொகுதி பங்கீடு தானா. 27 நம்பர் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை ஒத்துக்கலையா. அந்த 27 தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் அண்ணாமலைக்கு டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான். பாஜக மேலிடத்துக்கிட்டே சொல்லிட்டாராம், இந்த அளவுக்கு பாஜக இறங்கி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. டோட்டலாக அதிமுக கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி, கட்சியையே அடமான வைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க தமிழக பாஜக தலைமை அப்படின்னு டெல்லி மேலிடத்துக்கிட்ட அண்ணாமலை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காராம். தொகுதி பங்கீடு விஷயத்தில் பாஜகவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து நான் தேர்தலிலே போட்டியிட விரும்பலை அப்படின்னு டெல்லி தலைவர்கள்ட்ட அண்ணாமலை சொல்லிட்டாராம். இப்போ அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வேலையில் டெல்லி மேலிடம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வலம் வருது. அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் அண்ணாமலையை போட்டியிட வைக்க டெல்லி மேலிடம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களாம், கன்வின்ஸ் பண்ணுறாங்களாம். ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, நான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில் போட்டியிட்டு நான் ஜெயிச்சிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கட்சியுடைய தொண்டர்கள் கடந்த 3-4 வருடங்களாக எவ்வளவு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க, 12% வாக்குகளை வாங்கி காமிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு ஏற்றவாறில் தொகுதி பங்கீடு இருந்திருக்கணும். 27லாம் எந்த மூளைக்கு பார்த்தோம்? பாவம், தொண்டர்களுடைய உழைப்பை உதாசீனப்படுத்தின மாதிரி இருக்குது இது, இந்த 27 அப்படிங்கிற நம்பரு அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து அதிருப்தியில் இருக்காராம். இது சம்மந்தப்பட்ட செய்திகள் வெளிவந்துக்கு இருக்கு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, திமுக சப்போர்ட்டர் தான். டிவிலெல்லாம் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடை தான் அவர் எடுத்து சொல்லுவார். இந்த பொன்ராஜ் பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய மகளிர் அணி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது தாவேக்காவை ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்களை மிகவும் கொச்சையாக பேசியிருக்காரு பொன்ராஜ். இதனை விஜய் கண்டித்து டிஜிபி அலுவலகத்துக்கு நேராக புகார் கொடுத்துருக்காரு. அந்த பொன்ராஜ் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காரு. இந்த செய்தி பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இது 2. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒலிம்பிக் நிர்வாகம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அத்லெட்ஸ் ஆர் பேனடு ஃப்ரம் காம்பீட்டிங் இன் த ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இமானே கலீஃபுக்கு ஆதரவாக இங்கே மதன் கௌரி, கனிமொழி அவர்கள், திராவிடியன் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபயர் அவுட்டுக்கு இருந்தாங்க. இமானே கலீஃப் யார்? ஆணாக பிறந்து பெண்ணாக மாறினவங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியில், அதாவது பெண்களுக்கான பிரிவில் குத்துச்சண்டை போட்டியில் கலந்துக்கிட்டு இவங்க கோல்டு மெடல் ஜெயித்தாங்க. இமானே கலீஃப். கடும் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கான போட்டியில் எப்படி ஆணாக பிறந்து பெண்ணாக மாறினவங்க எப்படி போட்டியிட முடியும்? அவங்க பெண்ணாக மாறி இருந்தாலும் ஆண்களுக்கான அந்த உடல் அமைப்பு, அந்த பவர், இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருந்திருக்கும். அவங்கள பெண்களோட போட்டி போட வச்சா டெஃபினட்டாக இவங்க தான் ஜெயிப்பாங்க, அதுவும் குத்துச்சண்டை போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கடும் எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனால் இங்கே திராவிடியன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இமானே கலீஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் அவுட்டுக்கு இருந்தாங்க. இப்போ ஒலிம்பிக் நிர்வாகம் என்ன முடிவெடுத்திருக்காங்க? டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அத்லெட்ஸ் ஆர் பேனடு ஃப்ரம் காம்பீட்டிங் இன் த ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.